ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம இந்த மாரி ஒரு டோன் பில்லோ எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது நான் வந்து சங்கி ஆன் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம ஸ்டோர்ல எல்லாத்துலயுமே கிடைக்குது. நிட்டிங் ஹேப்பினஸ், threadshop.in 2, 3 வெப்சைட்ல கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டு இந்த மாரி கன்டினியூஸா ரவுண்டு. இந்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு பில்லோ எவ்வளோ திக்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மேக் பண்ணா போதும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்லிப் ஸ்டிச் ஒண்ணு மேக் பண்ணுவோம் இல்லையா? அது மாரி சும்மா ஒரு ஒரு இத லூப் இப்படி எடுத்து அது உள்ளார ஒண்ணு விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதே மாரியே கன்டினியூஸா நீங்க வந்து பண்ண போறீங்க. இப்போ நம்ம 2வது லூப் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? 2வது லூப் இப்போ 2 லூப் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, செகண்ட வந்து ஃபர்ஸ்ட்டுக்குள்ளார விட்டு எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து அந்த செயின் மாரி அது ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதே மாதிரி இப்போ அகைன் இன்னொரு ஒரு லூப் எடுத்துட்டு, செகண்ட வந்து அப்படி இல்ல. செகண்ட வந்து ஃபர்ஸ்ட்டுக்குள்ளார விட்டு எடுத்துக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து ரிவர்சலா வரும். ஸோ அதுக்காக தான் இத செஞ்சு காமிச்சேன். ஸோ எப்போதுமே எடுத்துட்டு செகண்ட வந்து ஃபர்ஸ்ட்டுக்குள்ளார விட்டு எடுத்துக்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு எண்டு வரைக்கும் இந்த மாரி அழகா நீங்க ப்ராப்பரா இதே மாரியே எண்டு வரைக்கும் நீங்க டைட் ஸ்டிச்சஸா போட்டுட்டு வாங்க. லூஸா போட்டீங்கன்னா, உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த ரோப் தெரியும். உங்களுக்கு வந்து ப்ராப்பரா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால இதே மாரியே எண்டு வரைக்கும் போட்டுட்டு வாங்க. அப்பப்போ வரும்போது இந்த மாரி விரிச்சு வச்சு விட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து எவ்வளோ த்ரெட் யூஸ் ஆகுது. ஸோ கன்டினியூஸா எப்படி வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளாரிட்டியா இருக்கும். ஸோ இந்த பில்லோ வந்து நம்ம எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம எண்ட் ஆஃப் த பில்லோக்கு வந்துட்டோம். இது முடிச்சதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம்னா ஒரு 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 10 to 15 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுட்டு நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இத வந்து உள்ளேருந்து வெளிய எடுத்துட்டு, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா? அதில போட்டீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, இத நம்ம பேக் சைடு திருப்பி, ஆ நம்ம வந்து அந்த எக்ஸஸ வந்து உள்ள விட போறோம். ஸோ அதில தான். ஸோ இதுக்கு வந்து பேக் சைட்ல அத உள்ள விட்டுறணும். உள்ள விடும்போது இந்த மாதிரி நல்லா அதாவது நல்ல 2, 3 உள்ள தெரியாத மாதிரி விட்டுருங்க. அப்பதான் நீங்க வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது அந்த யான் வந்து வெளிய வராம இருக்கும். எண்ட் வரைக்கும் நல்லா விட்டு இந்த மாரி ஃபுல்லா டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபைனலி இந்த மாரி ஒரு பில்லோ வந்து உங்களுக்கு அழகா ரெடி ஆயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க் யூ.